சென்ற பதிவில் ஒரு விறுவிறுப்பான துப்பறியும் கதையை ஆடியோ டிராமா வடிவில் கேட்டோம். அந்த கதையின் 2வது பாகத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் பாகத்தின் கதை சுருக்கத்தை சொல்லிடுறேன். அதை இன்னும் விரிவாக கேட்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் அந்த காணொளியோட லிங்க் கொடுக்குறேன். அதை கேட்டுட்டு அப்புறம் இந்த பாகத்தை கேளுங்க. திரு ஜானும் சார்லஸும் நண்பர்கள். ஜார்க்கண்ட்ல 2 பேரும் ஒன்னா வேலை செஞ்சாங்க. அங்க நிறைய சம்பாரிச்ச ஜான் அவருடைய சொந்த ஊரான பைசன் வேலிக்கு வந்து செட்டில் ஆயிருந்தாரு. கொஞ்ச நாள்லயே சார்லஸும் அதே ஊருக்கு வந்து செட்டில் ஆனாரு. இவருக்கு கல்யாண வயசுல ஒரு மகன் இருக்கான். அவன் பேரு தான் ஜேம்ஸ். ஜேம்ஸ் தான் தன் தந்தையான சார்லஸை கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பைசன் குளத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருந்த சார்லஸை ஜேம்ஸ் கையில துப்பாக்கியோட பின்தொடர்ந்து போனதா 2 பேரு சாட்சி சொல்லியிருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேரு அப்படி நடக்க வாய்ப்பில்லைன்னு நம்புறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக சிஐடி சங்கரும் அவருடைய நண்பரான டாக்டர் கணேஷும் இப்போ ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பத்தி தன் நண்பர் கூட பேசிட்டு வந்த சிஐடி சங்கர் செய்தித்தாளில் வெளியாகி இருக்க அந்த பையன் ஜேம்ஸுடைய வாக்குமூலத்தை காமிக்கிறாரு. இனி நடக்கப் போவது என்ன பார்க்கலாம் இந்த பதிவில். இது பைசன் பள்ளத்தாக்கின் மர்மம். ஜேம்ஸ் கொடுத்த வாக்குமூலம் அதுல தெளிவா போட்டிருந்தது. 3 நாளா வெளியூர் போயிருந்த ஜேம்ஸ் சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது ஜூன் மாதம் 3ஆம் தேதி காலையில தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த சமயத்துல அவருடைய தந்தையான சார்லஸ் வீட்ல இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு கொல்லைப்புறத்துல குதிரை வண்டியோடைய சத்தம் கேட்க ஜேம்ஸ் எட்டி பார்த்த போது சார்லஸ் குதிரை வண்டியிலிருந்து இறங்கி எங்கேயோ வேகமா போறது தெரிஞ்சுது. அவர் எங்க போறாரு, எந்த திசையில போறாருன்னு கூட ஜேம்ஸுக்கு சரியா தெரியல. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் தன்னுடைய வேட்டை துப்பாக்கியை எடுத்துட்டு முயல் வேட்டையாடுறதுக்காக பைசன் குளத்தை நோக்கி போயிருக்காரு. அப்படி போகும்போது தான் விடுதி காப்பாளரான வில்லியம்ஸ் இவரை பார்த்திருக்காரு. ஜேம்ஸ் சார்லஸை பின்தொடர்ந்து போறதா அவரு அப்பதான் தப்பா புரிஞ்சிருக்காரு. உண்மையிலேயே தனக்கு முன்னாடி தன்னுடைய தந்தை சார்லஸ் அங்க போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஜேம்ஸுக்கு தெரியவே தெரியாது. குளத்துல இருந்து சுமார் 100 அடி தூரத்துல இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. பொதுவா தந்தையும் மகனும் காட்டுக்குள்ள போனாங்கன்னா அடர்ந்து வளர்ந்திருக்கிற அந்த மரங்களுக்கு நடுவுல யார் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அதனால அவங்க இருக்கிற இடத்தை தெரிவிக்கிறதுக்காக அவங்க கொடுக்கிற செய்கை மொழிதான் இந்த சத்தம். இந்த சத்தத்தை கேட்டதும் குரல் வந்த திசையை நோக்கி வேகமா நடந்திருக்காரு ஜேம்ஸ். அங்க குளக்கரையில நின்னுட்டு இருந்த சார்லஸ் ஜேம்ஸை பார்த்ததும் அதிர்ச்சியா, ஹேய், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க 2 பேருடைய உரையாடல் வாக்குவாதமா மாறி ஒரு கட்டத்துல கைகலப்பா ஆக போகும்போது இதுக்கு மேல அங்க இருந்தா நல்லதில்லைன்னு சொல்லி ஜேம்ஸ் திரும்பி தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்திருக்காரு. அவர் சுமார் ஒரு 150 அடி தான் நடந்திருப்பாரு. அப்போ அப்படின்னு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டதும் குளத்தை நோக்கி ஜேம்ஸ் வேகமா ஓடின போது அங்க சார்லஸ் தலையில பயங்கரமா அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. பதட்டத்துல அவர் கையில இருந்த துப்பாக்கியை அங்கேயே போட்டுட்டு ஓடின ஜேம்ஸ் சார்லஸை தூக்கி தன் மடியில வைக்கும் போதே அவரு இறந்து போயிட்டாரு. துக்கத்துல கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருந்த ஜேம்ஸ் அந்த குளத்துக்கு பக்கத்துல இருந்த ஹோட்டல் ஓனர் வீட்டுக்கு உதவி கேட்கறதுக்காக போயிருக்காரு. தன் தந்தை காயப்பட்டு கிடக்கும்போது யாரையும் அவர் அங்க பார்க்கலன்னும் அவருக்கு எப்படி காயமாச்சுன்னு கூட தெரியாதுன்னும் அவரை கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு எதிரிகள் யாரும் இல்லைன்னும் ஜேம்ஸ் தன்னுடைய வாக்குமூலத்துல சொல்லியிருந்தாரு. விசாரணை அதிகாரிக்கும் ஜேம்ஸுக்கும் நடுவுல நடந்த உரையாடல் அந்த பத்திரிக்கையில தெளிவா போட்டிருந்தது. இறக்கறதுக்கு முன்னாடி உங்க அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? ஏதோ 1-2 வார்த்தை சொன்னாரு. அவரு சொன்ன தொனியிலிருந்து ஏதோ எலிய பத்தி சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னன்னு தெளிவா தெரியல. நீங்க கடைசியா உங்க அப்பாவை பார்க்கும்போது சண்டை போட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் ஜேம்ஸ்.
இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம இருந்தீங்கன்னா இந்த கேஸே உங்களுக்கு எதிரா திரும்ப வாய்ப்பு இருக்கு. என்ன ஆனாலும் சரி, என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அது சரி, அந்த குக்கோங்கிற சத்தம் உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் நடுவுல இருக்கிற செய்கை மொழின்னு சொன்னீங்க. குளத்தங்கரையில உங்களை பார்த்ததும் நீங்க எப்படி அங்க வந்ததா கேட்டாருன்னு சொன்னீங்க. அப்போ நீங்க வெளியூர்ல இருந்து திரும்பி வந்ததே தெரியாத உங்க அப்பா எப்படி அந்த சத்தம் போட்டு உங்களை கூப்பிட்டாரு? ஆ, அதுதான் சார் எனக்கும் சரியா தெரியல சார். உங்க அப்பா குரலை கேட்டு நீங்க திரும்பி வந்த போது நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது உங்க கண்ணுல பட்டுச்சா? அப்படி குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. என் தந்தை அந்த நிலையில பார்த்துக்க நான் ரொம்ப பதட்டமா இருந்ததுனால நான் எதையுமே சரியா கவனிக்கல. ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பழுப்பு நிறத்துல ஒரு மேலாடை அங்க என்னுடைய இடது பக்கத்துக்கு இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா என்னுடைய தந்தை கிட்ட போயிட்டு திரும்பி நான் அந்த ஹோட்டல் ஓனர் வீட்டுக்கு போறதுக்காக எந்திரிச்ச போது அந்த மேலாடை அங்க இல்ல. அப்படின்னா நீங்க அவருடைய வீட்டுக்கு உதவி கேட்கறதுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த சால்வை மறைஞ்சு போச்சா? ஆமா, உங்க அப்பா இறந்து கிடந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல அந்த பொருள் இருந்தது? ஒரு 10 மீட்டர். அந்த காட்டுடைய தொடக்கத்திலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? அங்கிருந்தும் அதே அளவு தான் இருக்கும். அப்படின்னா அந்த பொருளை யாராவது வந்து எடுத்திருந்தா நிச்சயம் உங்க கண்ணில் பட்டிருக்கணுமே. ஆனா அது என் முதுகுக்கு பின்னாடி இருந்ததுனால யாராவது வந்து எடுத்தாங்களான்னு எனக்கு சரியா தெரியல சார். விசாரிச்ச அதிகாரி கூட ஜேம்ஸுக்கு எதிராக தான் அறிக்கையை எழுதியிருக்காரு. தான் அப்பாவுக்கும் தனக்கும் இடையில நடந்த சண்டைக்கு காரணம் சொல்லாம இருந்தது, தான் வந்தது தெரியாததுக்கு முன்னாடியே இவங்களுக்குள்ள நடக்கிற செய்கை மொழியை அவங்க அப்பா சொன்னது, இறக்கும்போது எலி பத்தி சொன்ன ஏதோ சில வார்த்தைகள், இது எல்லாமே ஜேம்ஸுக்கு எதிராக தான் இருக்கு. ஆனா இந்த பையன் சொன்ன சில வார்த்தைகளை நீங்களும் கவனிக்கல, அந்த அதிகாரியும் கவனிக்கல. இவன் தப்பிக்கிறதுக்காக ஏதோ கற்பனை கதையை சொல்றான்னு நினைக்கிறீங்க. அப்படி அவன் தப்பிக்க நினைச்சிருந்தா தன் அப்பாவுக்கும் தனக்கும் இடையில நடந்த சண்டைக்குண்டான காரணத்தை அவன் சொல்லி இருக்கணுமே. இந்த கேஸ நான் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்க போறேன். இவன் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிற கோணத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த கேஸ எப்படி போகுதுன்னு நான் பார்க்கறேன். இவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்ததும் இவங்களை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் அங்க வந்திருந்தாரு. மணி அப்ப சரியா 4. 3 பேரும் டீ சாப்பிட்றதுக்காக அங்க இருந்த விடுதிக்கு போனாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சங்கரை பார்த்து, இந்த கேஸ பத்தி நீங்க பத்திரிக்கையில படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி எல்லாம் தெளிவா இருக்கு. இந்த கேஸ் ஷீட்டை யாரு படிச்சு பார்த்தாலும் இவன் தான் குற்றவாளின்னு தெளிவா சொல்லிடுவாங்க. என்ன பண்றது, ஜேம்ஸ் இந்த கொலைய பண்ணியிருக்க மாட்டான். இந்த கேஸ்ல இருந்து அவன் வெளியில வர்றதுக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சில பேர் வந்து கெஞ்சும் போது, அதுலயும் முக்கியமா ஒரு பொண்ணு வந்து கேட்கும் போது என்னால உதவி பண்ணாம இருக்க முடியல. இந்த கேஸ்ல நான் செய்யாத எதையும் சிஐடி சங்கர் வந்து செய்ய போறதில்லன்னு எவ்வளவு சொன்னாலும் அவங்க நம்புறதா இல்ல. நீங்க எதையோ வந்து புதுசா சாதிக்க போறீங்கன்னு தோ வந்துட்டாங்களே. குட் ஈவினிங் மிஸ்டர் சங்கர், எப்படி இருக்கீங்க? இப்போ இங்க வந்து பேசிட்டு இருக்கவங்க தான் மிஸ் ஜான். இறந்து போன சார்லஸ் உடைய நெருங்கிய நண்பரான செல்வந்தர் ஜானுடைய ஒரே பொண்ணு. உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் நிச்சயமா சொல்றேன், ஜேம்ஸ் இந்த கொலைய பண்ணியிருக்கவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் பண்ண மாட்டான்னு சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிற எனக்கு தெரியாதா? அவனால ஒரு எறும்ப கூட கொல்ல முடியாது. மிஸ் ஜான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னால முடிஞ்சதை இந்த கேஸ்ல கண்டிப்பா செய்வேன். எனக்கும் ஜேம்ஸ் ஒரு அப்பாவின்னு தான் தோணுது அப்படின்னு சங்கர் சொன்னதும் இன்ஸ்பெக்டரை ஏளனமா பார்த்த மிஸ் ஜான் அந்த கேஸுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்த அப்பதான் சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் சங்கர். ஜேம்ஸ் கண்டிப்பா இத பண்ணியிருக்க மாட்டான். அவ அப்பா கூட அவ ஏன் சண்டை போட்டாங்கிறதுக்கான காரணமும் அதை ஏன் அவ வெளியில சொல்லலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் அதுல சம்பந்தப்பட்டிருக்கேன். என்ன, நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்களா? இனிமேலும் என்னால எதையும் மறைக்க முடியாது. என்ன நடந்ததுன்னு
நான் சொல்றேன். ஜேம்ஸுக்கும் அவன் அப்பாவுக்கும் என்னால அடிக்கடி சண்டை வரும். என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவர் அவனை ரொம்ப வற்புறுத்தினாரு. ஆனா எங்க 2 பேர் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல. கடைசியா அவங்களுக்குள்ள நடந்த சண்டையும் இதனாலதான் இருக்கும். இப்படி ஒரு கல்யாண ஏற்பாட்டுல உங்க அப்பாவுடைய முடிவு என்ன? அவருக்கும் இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. மிஸ்டர் சார்லஸை தவிர நாங்க யாருமே இந்த கல்யாணத்தை விரும்பல. என் அப்பாவுடைய உடல்நிலை ரொம்ப வருஷமா மோசமா தான் இருந்தது. இந்த கொலை அவரை ரொம்பவே பாதிச்சிருச்சு. லாவால் அவர் இருந்த காலத்துல இருந்து அவர் கூட இருந்த ஒரே நபர் மிஸ்டர் சார்லஸ் தான். இப்போ அவரும் போய் சேர்ந்துட்டார். என்னது, லாவாவா? ஆமா, அந்த சுரங்கத்துல தான் 2 பேரும் ஒண்ணா வேலை பார்த்தாங்க. இது ஒரு முக்கியமான தகவல். அந்த சுரங்கத்தில இருந்து தான் உங்க அப்பா நிறைய பணம் சம்பாதிச்சாரா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் ஜான். இந்த கேஸுக்கு தேவையான ஒரு முக்கியமான தகவலை நீங்க கொடுத்திருக்கீங்க. நீங்க ஜெயில்ல ஜேம்ஸை பார்க்கும்போது அவர் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறதா சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமா சொல்றேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அப்பா தனியா இருக்காரு. நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். மிஸ் ஜான் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் சிஐடி சங்கரும் இன்ஸ்பெக்டரும் ஜேம்ஸை பார்க்கறதுக்காக சிறைச்சாலைக்கு போனாங்க. ஹோட்டல் ரூம்லயே தங்கியிருந்த டாக்டர் கணேஷுக்கு இந்த கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த பையன் ஜேம்ஸ் சொல்றது உண்மையா? அவ அப்பா கூட சண்டை போட்டுட்டு போனதுல இருந்து அவருடைய சத்தம் கேட்டு திரும்பி வந்த நேரம் வரைக்கும் நடுவுல என்ன நடந்திருக்கும்? யார் இந்த கொலைய பண்ணியிருப்பா? அப்படிங்கிற விஷயங்கள் அவர் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ரூம் பாய் கிட்ட சொல்லி அன்னத்தை நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாரு. அதுல இந்த கேஸ பத்தி தெள்ளத் தெளிவா போட்டிருந்தது. பிரேத பரிசோதனை செஞ்ச மருத்துவரின் அறிக்கைப்படி தலையின் பின்பக்கத்துல இருந்த பாரிட்டல் போன்ஸும் இடது பக்கத்துல இருந்த ஆக்சிபிட்டல் போனும் ஒரு வலுவான ஆயுதத்தை வச்சு சிதைக்கப்பட்டிருக்கு. ஜேம்ஸ் அவன் அப்பா கூட நேருக்கு நேர் இருந்துதான் வாக்குவாதம் பண்ணியிருக்கான். அப்படி அவன் தாக்கி இருந்தானா பின்புறத்துல இருந்து எப்படி தாக்கி இருக்க முடியும்? ஆனா இத வச்சு மட்டும் ஜேம்ஸ் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அவர் இறக்கும்போது எலி பத்தி சொன்ன வார்த்தைகள், சாகர தருவாயில ஒரு மனுஷன் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காருன்னா அப்போ அந்த வார்த்தைகள் தனக்கு நடந்த தாக்குதல் பத்தின ஏதோ ஒரு குறிப்பு தான். சங்கர் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை எல்லாம் நிச்சயம் அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற முடிவோட உட்கார்ந்திருந்தாரு டாக்டர் கணேஷ். என்ன மிஸ்டர் கணேஷ், நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? நாளைக்கு சம்பவம் நடந்த இடத்துக்கு போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா போகணும். எனக்கு இப்பவே ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு கட்டத்துல யார் கொலை பண்ணாங்கன்ட்டு ஜேம்ஸுக்கு தெரியுமோ, ஆனா அது யாருன்னு சொல்லாம அவங்கள காப்பாத்த ஜேம்ஸ் நினைக்கிறாரோ அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அவரை சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, நம்மள மாதிரியே இதை யார் பண்ணிருப்பாங்கன்ட்டு அவரும் ஒரு குழப்பத்துல தான் இருக்காரு. அப்படியா? அவன் கிட்ட இருந்த ஏதாவது தகவல் கிடைச்சுதா? பார்த்தேன். பெருசா ஒன்னும் இல்ல. ஆள் பார்க்கறதுக்கு நல்லா வாட்ட சாட்டமா தான் இருக்கான். ஆனா புத்தி கூர்மை இருக்கிற மாதிரி தெரியல. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் டேஸ்ட் கொஞ்சம் மட்டமா தான் இருக்கு. இல்லனா மிஸ் ஜான் மாதிரி இருக்கிற ஒரு அழகான பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? டாக்டர் கணேஷ், அவனுடைய பரிதாபமான கதையில ட்விஸ்டே அங்கதான் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பொண்ண ரொம்ப சின்சியரா லவ் பண்றான் இவன். 2 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை இது. அப்போ மிஸ் ஜானை பத்தி அவனுக்கு அதிகமா தெரியாது. ஏன்னா 5 வருஷமா அவ ஸ்கூல் ஹாஸ்டல்ல தங்கிதான் படிச்சுட்டு இருந்திருக்கா. அந்த சமயத்துல நம்மளுடைய இந்த முட்டாள் ஜேம்ஸ் நகரத்துல இருக்கிற ஒரு மதுபான கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணுடைய வலையில விழுந்து அவளையே ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணியிருக்கான். இத பத்தி யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டதுனாலதான் அவனுடைய அப்பா மிஸ் ஜானை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தின போது தான் கையை உயர்த்தி ஆக்ரோஷமா தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கான். அவன் மட்டும் அவன் அப்பாட்ட உண்மையை சொல்லியிருந்தான்னா கண்டிப்பா அந்த நிமிஷமே அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருப்பாரு. அவன் அப்பாவை எதிர்த்து வாழ்றதுக்கு அவன் கையில பணமும் இல்ல. 3 நாள் தான் வெளியூர்ல இருந்ததாகவும் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்குதான் காலையில அவன் வந்ததாகவும் சொன்னான் இல்லையா? அந்த 3 நாள் தன்னுடைய அந்த மதுபான கடை மனைவி கூட தான் இருந்திருக்கான். அவன் எங்க இருந்தாங்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் முக்கியமான தகவல்.
ஒரு கெட்டதுலயும் நல்லது நடந்தது மாதிரி ஜேம்ஸுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு பத்திரிகையில படிச்ச அந்த பொண்ணு தனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு கணவர் இருக்கிறதாகவும் அதனால ஜேம்ஸுக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னும் கடிதம் எழுதி வச்சிருக்கா. தனக்கு நடந்த மோசமான அனுபவங்களுக்கு நடுவுல இந்த விஷயம் ஜேம்ஸுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுத்திருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கொலை செய்யப்பட்ட சார்லஸ் குளக்கரைக்கு யாரையோ பார்க்கறதுக்காக தான் போயிருக்காரு. அந்த மர்மமான நபர் கண்டிப்பா அவருடைய மகன் ஜேம்ஸா இருக்க முடியாது. ஏன்னா அவன் வெளியூர்ல இருக்கிறதா தான் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ரெண்டாவதா, தான் மகன் திரும்பி வந்தது தெரியாமலேயே தன்னுடைய ரகசிய வார்த்தையான குக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. அப்போ யாருக்காக அந்த செய்கை மொழியை பயன்படுத்தினாரு? இந்த 2 கேள்விக்கும் விடை தெரிஞ்சிட்டா இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துடும். அடுத்த நாள் சம்பவம் நடந்த இடத்துக்கு போன சிஐடி சங்கருக்கு என்ன அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு சார்லஸ் பார்க்க போன அந்த மர்ம நபர் யார்? அவர் தான் சார்லஸை கொலை பண்ணாரா, இல்லை உண்மையிலேயே அங்கே நடந்தது என்ன? அதை தெரிஞ்சுக்க இந்த கதையுடைய கடைசி பாகமான 3ஆம் பாகத்தையும் தவறாமல் கேளுங்க. வரும் சனிக்கிழமை இரவு 7:30க்கு. நன்றி.